ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குரோவா கார்டன் தான் கைஸ் விளையாட போகிறோம். நம்ம ஏஎஸ்கே கேமர் கூட விளையாடின்னு இருக்கோம். இப்போ நம்ம முதல்ல நம்ம 2 கேரட் வாங்கியாச்சு. இப்போ போய் நம்ம போய் விதைச்சிடலாம். விதைச்சாச்சு முதல்ல. நெக்ஸ்ட்டு அது வளர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். இப்போ போய் ஸ்டாக் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். என்ன வந்திருக்கு நம்மளால் வாங்க முடியாது கைஸ். பம்ப்கின் வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காசு சேர்த்து அப்புறம் வாங்கிக்கலாம் கைஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் போய் விற்றுருவோம். எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். செல் மை இன்வென்ட்ரி எவ்வளோ கிடைக்குது கைஸ்? 54 ரூபா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ போயிட்டு அப்படியே என்ன கிடச்சி கேரட் சீட் வாங்கிடலாம். வாங்கிட்டு மொத்தத்தையும் கேரட் சீட் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு நம்ம இது பண்ணிடலாம், விதைச்சிடலாம். வெஜிட் சென்டர் காய்ச்சி இங்கே பாருங்கள், அது வளரணுங்குது. சீடு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கார்டன் போகலாம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம் கைஸ். கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் என்ன ஸ்டாக்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். போய் விற்றுடலாம் முதல்ல. செல்மை இன்வென்ட்ரி 100 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ போயிட்டு என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். கேரட் சீடு வாங்குவோம், ஏன்னா அதுதான் ஸ்பீடாக வளரும், ஓரளவுக்கு காசு கொடுக்கும். அப்புறம் ஸ்ட்ராபெரி வாங்கியாச்சு மொத்தமாக. இப்போ போய் ஸ்ட்ராபெரியை வச்சுருவோம். ஸ்ட்ராபெரியை வச்சாச்சு. கேரட் சீடும் அப்படியே வச்சு விட்ருவோம். 3 வச்சாச்சு. 4 அவ்வளோதான் கைஸ், வச்சாச்சு. இப்போ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கேரட் சீட் தான் ஃபஸ்ட்டு வளரும் கைஸ், ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கிறனால ஈஸியாக விளையாடுது கைஸ். அது ஸ்ட்ராபெரிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வளர. இப்போ அவர் கார்டனை போய் பார்ப்போம். நம்ம அவர் கார்டன் ஒரே ஸ்ட்ராபெரி வச்சுருக்காரு. சரி, அவர் வைக்கட்டும். எவ்வளோ காசு வச்சுருக்காரு? 3 ரூபா வச்சுருக்காரு கைஸ். சரி விடுங்க, அவர் விளாட்டோம். நம்மளும் போய் அவர் இப்போ தான் வாங்கினார் போல் ஸ்ட்ராபெரி. சரி ஓகே, நம்ம போகலாம். கேரட்டை கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணியாச்சு. செல் பண்ணுவோம். இதை போய்ட்டு பெருசாகவும் வந்திருக்கு கைஸ் சில இதெல்லாம். கேரட் இதோட கோல்டன் கேரட் அந்தமாரி வரும் கைஸ். அது கூட நிறைய காசு போகும் அந்த கோல்டன் கேரட்லாம். ப்ளூபெர்ரி வாங்க முடியாது, கேரட் தான் வாங்க போகிறோம். அது வாங்கிட்டு அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் வச்சுருவோம் கைஸ். நம்ம ஸ்ட்ராபெரி கொஞ்சோண்டு வளர்ந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வளர்ந்துருச்சு கைஸ், அது அப்படியே இருக்கட்டும். சீட் இருந்து நம்ம கார்டனுக்கு அவர் வராது. ஏன் வராது தெரில. சரி விடுங்க, அவர் வந்து பார்த்துட்டு போட்டோம். கேரட் சீட் கிடச்சிருக்கு கைஸ் லக்கில். நம்ம எந்த ட்ரீயில் எந்த ஃப்ரூட் கலெக்ட் பண்ணுறோமோ அந்த ஃப்ரூட் அப்படியே சில நேரத்தில் லக்கில் கிடைக்கும் கைஸ். எடுத்துப்போம். அதை எடுத்து கீழே போடுவோம். அவ்வளோதான், வச்சாச்சு. ஸ்ட்ராபெரி பாதி வளர்ந்துருச்சு. அங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ சீடை போய் பார்ப்போம் என்ன கிடச்சிருக்குன்னு. என்ன வருது இருக்குது? கேரட் தான் வாங்கலாம். அவர் ஏன் கைஸ் வந்துட்டு பார்த்துட்டு போகிறாரு? என்ன அதுனே தெரியலையே, அவர் ஏன் பார்க்குறாருன்னு. சரி விடுங்க, வளர்ந்தாச்சு. கிஃப்ட் வேணுமான்னு அவருக்கு. ஆனால் விடுங்க, நான் அவர் எடுத்துப்பார். அவருக்கே நிறைய லக் இருக்கும் கைஸ். அவங்களும் அவங்கள எடுத்துக்கலாம் கைஸ். அப்போ தான் அவருக்கு சில நேரத்தில் லக் அடிக்கும், நம்மளுக்கு லக் அடிக்கும். விடுங்க, அவரே எடுத்துக்கிட்டோம். இப்போ சீடை போய் பார்க்கலாம் என்ன இருக்குது. ஸ்ட்ராபெரி தான் கைஸ் இருக்குது. ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி தான் இருக்குது. எதுவுமே வாங்க முடியாது. ஸ்டாக் மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவர் எமௌண்ட்டு போடுறாரு கைஸ். அவர் இது ஒரு அமௌண்ட் இதுவும் இருக்குது கைஸ். இந்த நீங்கள் சேட்டில் போய் பண்ணோம் கைஸ். /e டான்ஸுன்னு போட்டிங்கன்னா அது மாதிரி போடலாம் கைஸ். டான்ஸு பாருங்கள், ஆடுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்குது கைஸ். எனக்கு இந்த கோடு தெரியும், ஆனாலும் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரிலாம் எடுக்கவே முடியல கைஸ் சில நேரத்தில். ஏன்னே தெரில, எடுக்கவே முடியல கைஸ். சில நேரத்தில் கலெக்டே வர மாட்டேங்குது. இல்லைன்னா செல்மை இன்வென்ட்ரி 100 ரூபா கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு இருந்தால் நம்ம ப்ளூபெர்ரி வாங்கலாம். ஆனால் ப்ளூபெர்ரி வாங்க தேவைன்னு நினைக்கிறேன்.
அங்கே பாருங்கள் ஏதோ ஸ்லைடில் நிற்கணும் கைஸ். சில நேரத்தில் அது காட்டும் கைஸ். இந்த ஸ்ட்ராபெரியில் அதான் பிரச்சனை. ப்ளூபெரிலாம் ஈஸியாக கிடச்சிரும் கைஸ். அந்த ஸ்ட்ராபெரி தான் கைஸ். ரீஸ்டாக் ஆயிடுச்சு கைஸ். என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். கேரட்லாம் வாங்குவோம். கேரட் கொஞ்சம் வாங்கிடலாம். வேறு எவ்வளோதான் கைஸ் இருக்குது. ஆரஞ்சு டுலிப்புன்னு ஒன்று இருக்குது. அதை விட நம்ம செல் பண்ணுவோம். முதல்ல 85 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ போயிட்டு வேறுனா வாங்கலாம் கைஸ். கேரட் கொஞ்சம் வாங்கிடலாம். மொத்தத்தையும் கேரட் வாங்கியாச்சு. வேறு இது போய் எங்கே கைஸு? அங்கே இருக்குது கைஸ். நான் கூட பயந்துட்டேன் எங்கே தான் போச்சுன்னு. அதை இதை அப்படியே இது பண்ணுறோம், விதைச்சிருவோம். கண்ணாமண்ணான்னு வச்சாச்சு கைஸ். அதுவே வளரும். பெருசாக ஓரளவுக்கு பெருசாக வந்திருக்கு கைஸ். ஒரு சின்ன ஸ்ட்ராபெரி அங்கே பாருங்கள். அதானே எடுக்கவே முடியல அதை. சரி விடுங்க, அது எடுக்கவே முடியல, ஏன்னே தெரில. சரி விடுங்க, நம்ம போயிட்டு கேரட் எடுப்போம். கேரட்லாம் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு இதை செல் பண்ணுவோம் கைஸ். செல் பண்ணுவோம். செல் மை இன்வென்டரி கைஸ். அவருக்கு கோல்டன் கேரட் கிடச்சிருக்கு கைஸ். சொன்னல அவருக்கே லக்கு வரும்னு. அவருக்கு கோல்டன் கேரட் கிடச்சிருக்கு. அவர் எவ்வளோ காசு வச்சுருக்கான்னு இப்போ பார்ப்போம். 45 ரூபா அவங்க வச்சுருக்காரு. அவங்க பாருங்க கைஸ் எவ்வளோன்னு. 600 ரூபா கிடச்சிருக்கு கைஸ். அதுக்கு அவ்வளோ கிடச்சிருக்கு கைஸ். இப்போ சீட்டில் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே தான் நினைக்கிறேன். நம்ம டுலிப்பு வாங்கிப்போம் கைஸ். டுலிப் சீடு, ஆரஞ்சு டுலிப்பு. செல்மை இன்வென்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டு அந்த ஆரஞ்சு டுலிப்பை வச்சுட்டு வந்துடுவோம். ஆரஞ்சு டுலிப்பை வளர்த்தாச்சு. அது சீக்கிரமாக வளரும் கைஸ். இதுவும் கேரட் மாதிரி தான். இதுவும் செம்ம ஸ்பீடாக வளர்ந்துடும் டுலிப்பு. அங்கே பாருங்கள், சில நேரத்தில் இதோட பெருசாகவே வரும் கைஸ். இதை எடுத்துன்னு போயிட்டு செல் பண்ணுறோம். டுலிப்பை செல் பண்ணலாம். இது மட்டும் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். 1000 ரூபா போகுது கைஸ். இதனால தான் கைஸ் சொல்கிறேன் டுலிப்பு வாங்குங்கன்னு. அதை எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா காசு ஒரு 600 ரூபா இருந்தாலே நம்ம டுலிப் வாங்கிடலாம். அங்கே பாருங்கள், டுலிப் தான் வாங்கிட்டு இருக்கேன். 2 டுலிப் வாங்கிட்டேன். ஃபுல்லாக வாங்கலாம் கைஸ். ஒரு 3 வாங்கியாச்சு. போதும் கைஸ். இதை போய் அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். வச்சிடலாம். 3த்தையும் அப்படியே அழகு அழுக்கி வச்சுட்டு. அதான் கைஸ் ஸ்ட்ராபெரி எடுக்கவே முடியல கைஸ். அதை ட்ரை ட்ரைப்பே பண்ணவில்லை, வரவே மாட்டேங்குது. சரி விடுங்க, அதை போய் செல் பண்ணிட்டு வந்துடுவோம் கிடச்சவருக்கு. செல்மே 55 ரூபா தான் கைஸ் கிடைக்குது. அவரோட இதுவில் பாரு. அட பாவி கைஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா அவருது. அங்கே பாருங்கள் அந்த டுலிப்பு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அவர் 300 ரூபா தான் வச்சுருக்காரு. இப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் அவருக்கு. அங்கே பாருங்க கைஸ் 17,000 ரூபா வச்சுருக்காரு அவர். அந்த ஒரே ஒரு டுலிப் அவ்வளோ போது பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ நம்ம டுலிப் எடுத்துன்னு போய் வைப்போம். சின்ன டுலிப்பு, அவரது பெருசு. போய் விற்றுருவோம். தாச்சு எவ்வளோ கிடைக்குது. அதான் கைஸ் ஒரு டுலிப்பு வந்து 1000 ரூபா கிடைக்குது. அது 3 நாளில் 3000 ரூபா கிடைக்குது. டுலிப்பே நிறைய வாங்குவோம். 2 வாங்கிச்சு. பம்கின் சீட் இருக்குது கைஸ். டொமேட்டோலாம் வாங்காதீங்க, அது வந்து ரொம்ப ஸ்லோவாக வளரும் கைஸ். டுலிப்பே நிறைய வாங்கிட்டேன். 3 கிட்ட வாங்கிட்டேன். இப்போ இது போய் அங்கே விதைச்சிருவோம். அவரோட கார்டன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க கைஸ் நிறைய வச்சுருக்காரு அவர். நான் இப்போ தான் வளர்த்துறேன். நிறைய டுலிப்பு வாங்கிட்டு வச்சுட்டார் அப்படியே. அங்கே பாருங்கள் கோல்டன் டுலிப் வந்திருக்கு அவருக்கு. பின்னாடி கூட ஒன்று இருக்குது பாருங்க. அங்கே எடுத்துட்டார் அங்கே இருந்தது அவர். அந்த டுலிப்பு நிறையா வாங்கி அவரே வைக்கிறாரு. நம்ம எல்லா டுலிப்பும் எடுத்துகிட்டு போய் விற்போம். முதல்ல ஸ்ட்ராபெரி எடுக்க முடியல, விடுங்க. அது நம்ம இப்போ எல்லாத்தையும் விற்றுருப்போம். எவ்வளோ கிடைக்குது? 2000 ரூபா கிடைக்குது கைஸ். இப்போ போய்ட்டு ஆரஞ்சு டுலிப்பு வாங்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். பம்கினும் வாங்கலாம், அப்புறம் கொஞ்சம் டுலிப் வாங்கலாம். போயிட்டு பம்கின் வந்து நம்ம வைக்கலாம் கைஸ், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் கைஸ் அது வளர. அதான் கைஸ் பிரச்சனை. அங்கே பாருங்கள் லேட் ஆகுது பாருங்கள், ரொம்ப லேட் ஆகும் பம்கின்னு. நீங்கள் ஆஃப்லைனில் போனால் தான் அது ரொம்ப ஸ்பீடாக வளரும். ரொம்ப லேட் ஆகும் கைஸ் அது.
இப்போ இந்த டுலிப் எல்லாத்தையும் போய் விற்றுருவோம். எவ்வளோ கிடைக்குது? 3000 ரூபாய் கிடைக்குது. அதே மாதிரி அப்புறம் இங்கே போயிட்டு நம்ம ஒன்றா வாங்கலாம். என்ன வாங்கலாம் கைஸ்? டுலிப்பே வாங்கலாம்னு நினைக்கிறேன். டுலிப்பே வாங்குவோம். 6 டுலிப் வாங்கியாச்சு. கேரட் சீட் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், காசே காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த டுலிப்பை எல்லாத்தையும் வைப்போம். வச்சுட்டலாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே கைஸ் பக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இடம் இதுவே காணும் கைஸ், பம்கின்னு. சரி விடுங்க, அது பக் ஆகிடுச்சு. இங்கே தான் கைஸ் வச்சேன், பக் ஆகிடுச்சு கைஸ். ஸ்ட்ராபெரி எடுப்போம் கைஸ். அது 3000 ரூபாய் கைஸ். அந்த ஒரு பம்கின்னு மொத்தம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா துளிப்பும் போய் விற்றுருவோம். நிறைய காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க விற்போம். முதல்ல 5000 ரூபாய் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ போயிட்டு சீடில் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சீடில் போய்ட்டு என்ன இருக்குது? டுலிப்பு இருக்குது. டுலிப்பை வாங்கிடுவோம். மொத்தமாக டுலிப் வாங்கியாச்சு கைஸ். 9 டுலிப் இருக்குது. மொத்தமாக வைப்போம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். பெருசாக வளருது கைஸ். பெருசாக வளர்ந்துருக்கு கைஸ். ஒன்று பெருசாக வளர்ந்துருக்கு. பெருசாக வளர்ந்துருக்கு கைஸ். அவருக்கு தான் லக்கு இல்லை, நம்ம இன்னொரு லக்கு கைஸ். டுலிப் சீடு வேறு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதை போயிட்டு அங்கே பாருங்கள், அந்த டுலிப் பாருங்கள். ஒரு டுலிப்பு, பெரிய டுலிப் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா 6000 ரூபாய் போகுது கைஸ் ஒரு டுலிப்பு. அவருது நம்மளோட பெரிசு தான், அதனால தான் அவருக்கு அவ்வளோ கிடச்சிது. இப்போ இந்த 9000 கிடச்சிருக்கா. 17000 ரூபாய் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ போயிட்டு வேறு என்ன இருக்குது? ஒரே ஒரு டுலிப் தான் கைஸ் இருக்குது. ஸ்டாக் மாற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கேரட் வாங்குவோம் கொஞ்சம். வேறு அவ்வளோதான் கைஸ். அப்புறம் கொஞ்சம் ப்ளூபெர்ரி வாங்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் வேணாம். போயிட்டு இந்த கேரட் சீடு எல்லாத்தையும் வச்சுருவோம். அப்படியே மொத்தமாக வச்சாச்சு. அவர் கார்டனில் பார்க்கலாம். போயிட்டு ப்ளூபெர்ரியை வச்சுருக்காரு. ஸ்ட்ராபெரி, டொமேட்டோ கூட வச்சுருக்காரு கைஸ் இங்கே. ஆனால் அவருக்கு வளராது கைஸ். டொமேட்டோ மட்டும் அது ரொம்ப லேட் ஆகும் கைஸ். கேஸ் அங்கே பாருங்கள், கோல்டன் பம்ப்கின் அவருக்கு வந்திருக்கு. அங்கே பாருங்கள் கோல்டன் பம்ப்கின்னு.